படைப்பு கடவுளான பிரம்மதேவருக்கு பிரகஸ்பதின்ட்டு ஒரு மகன் இருந்தார். இந்த பிரகஸ்பதி தான் தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருந்தார். சந்திரன் இவர்கிட்ட தான் கல்வி கற்றான். ஒரு தடவை சந்திரன் ஒரு யாகத்தை நடத்தினான். அந்த யாகத்துக்கு தன்னோட குருவான பிரகஸ்பதியை அழைச்சிருந்தான். அந்த சமயத்தில் பிரகஸ்பதியால் சந்திரனோட யாகத்துக்கு போக முடியல. சரி, நம்மளால தான் யாகத்துக்கு போக முடியல, நம்மளோட மனைவி தாரையை அனுப்பி வச்சா சந்திரன் ரொம்ப சந்தோஷப்படுவான்ல அப்படின்னு நினச்சிட்டு தாரைக்கிட்ட போய் நீ சந்திரன் நடத்துகிற யாகத்துக்கு போயிட்டு வான்ட்டு அனுப்பி வச்சாரு. தாரையை பார்த்த உடனே சந்திரன் அவளை ரொம்ப மரியாதையாக வரவேற்றான். ஏன்னா தன் குருவோட பத்தினியாச்சே, அதனால தான். யாகமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு குருவுக்கு வழக்கமாக என்னென்ன காணிக்கைகள் எல்லாம் கொடுக்கணுமோ அதையெல்லாம் தாரைக்கிட்டவே சந்திரன் கொடுத்தான். அதை வாங்கிட்ட தாரை சந்திரனோட அழகில் அப்படியே மதிமயங்கி போனான். அதனால் அவள் திரும்ப அவளோட வீட்டுக்கு போகாமல் சந்திரனோடவே தங்கிட்டா. இந்த விஷயம் தேவர்களுக்கு ரிஷிகளுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு. உடனே அவங்க சந்திரனை சந்திச்சு, இங்கே பாரு சந்திரனே, நீ செய்கிறது ரொம்ப அக்கிரமம், தயவு செஞ்சு தாரையை விட்டுடுன்னு சொல்லிட்டு எத்தனையோ அறிவுரையெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் சந்திரன் அதையெல்லாம் கேட்குற மாதிரியே தெரியல. இதெல்லாம் பத்தாதுன்ட்டு அசுரகுரு சுக்ராச்சாரியார் வேற சந்திரனுக்கு உதவி பண்ணறதுக்கு வந்துட்டார். இதனால் தேவாசுர போர் நடந்துச்சு. இந்த நிலையில் தேவர்கள் பிரம்மதேவர்கிட்ட போய் எப்படியாச்சும் தேவாசுர போரை நிறுத்துங்கன்னு வேண்டுனாங்க. சரின்ட்டு பிரம்மதேவரும் தலையிட்டு ஒரு வழியாக போரை நிறுத்தினார். சந்திரன்கிட்ட இருந்து தாரையை அழைச்சிட்டு போய் மறுபடியும் பிரகஸ்பதி கிட்டவே ஒப்படைச்சார். ஆனால் அந்த சமயத்தில் தாரை கர்ப்பமாக இருந்தா. அது யாரோட குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரகஸ்பதி ஆசைப்பட்டார். இது சந்திரனோட குழந்தைன்னு தாரை பிரகஸ்பதி கிட்ட சொன்னான். அப்படின்னா உன்னை ஏற்றுக்க முடியாது, நீ அந்த கருவை விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் என் கூட வாழ முடியுன்ட்டு பிரகஸ்பதி தெளிவாக தாரைகிட்ட சொல்லிட்டாரு. சரின்ட்டு தாரையும் ஒரு மரத்தடிக்கு போய் அங்கே அந்த கருவை விட்டுட்டு வந்துட்டா. குரு பிரகஸ்பதிக்கு சந்திரன் மேலே ரொம்ப கோபந்தான். ஆனாலும் தன்னோட மனைவி தாரை ஒன்றும் உத்தமி இல்லையே, அவன் மேலே தப்ப வச்சுட்டு சந்திரனை மட்டும் குற்றம் சொல்லி எந்த பயனும் இல்லையேன்னு சொல்லிட்டு அவர் சந்திரனை மன்னிச்சிட்டாரு. சந்திரனுக்கு நிறைய மனைவிமார்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தி தான் ரோஹிணி. இந்த ரோஹிணி என்ன பண்ணுறானா, தாரை சந்திரன் மூலமாக கிடைச்ச கருவை கொண்டு போய் ஒரு மரத்தடியில் விட்டால, அந்த குழந்தையை எடுத்து அதுக்கு புதன்னு பேர் வச்சு நல்லபடியாக வளர்த்து வந்தா. புதனும் வளர்ந்து வாலிபனானா. வாலிபனான புதனுக்கு தன்னோட வரலாறு தெரிய வருது. இப்படி ஒரு வரலாறு இருந்தால் யாருக்கு தான் கோபம் வராது? அதனால் புதன் தன்னோட தந்தையான சந்திரனையும் தாயான தாரையையும் அடியோடு வெறுத்தான். இமயமலை சாரலில் ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அங்கே கடுமையாக தவம் செஞ்சா. சந்திரனோட கதை இப்படி இருக்கிறப்ப சூரியனுக்கு மனுன்னு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு ரொம்ப நாளாக குழந்தையே பிறக்கலை. அதனால் வசிஷ்ட முனிவர் என்ன சொன்னாருன்னா, நீ புத்திர காமேஷ்டி யாகத்தை பண்ணினீன்னா உனக்கு குழந்தை பிறக்கும்னு சொன்னார். மனுவும் அப்படி ஒரு யாகத்தை பண்ணி 10 மகன்களை பெற்றெடுத்தான். அந்த 10 பேரில் மூத்த மகனுக்கு இளன்னு பேர். மனு இளனுக்கு தான் மன்னனா பட்டம் கட்டுனான். இளன் தான் இப்போ ராஜாவாயிட்டானே. அவன் ஒரு நாள் தன்னுடைய பரிவாரங்களை எல்லாம் கூப்பிட்டு வேட்டையாடலான்ட்டு காட்டுக்கு போனான். நிறைய மிருகங்களை எல்லாம் வேட்டையாடினான். ஆனாலும் அவனுக்கு திருப்தியே ஆகலை. அவனுக்கு இன்னும் வேட்டையாடணுங்கிற எண்ணம் தான் இருந்துச்சு. அப்படியே போயிட்டு இருந்தப்ப புதன் ஒரு ஆசிரமத்தில் தவம் செஞ்சுட்டு இருந்தானல்ல, அந்த ஆசிரமம் இருக்கிற வனத்தை அடைஞ்சான். அங்கேயும் கொஞ்ச நேரம் வேட்டையாடினான். கடைசியில் அவனுக்கு ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. போய் ஒரு குளியல் போட்டுட்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தடாகத்துக்கு போனான். அந்த தடாகத்துக்கு கௌரி தடாகம்னு பேர். புதன் தவம் செஞ்சுட்டு இருக்கிற ஆசிரமத்திலிருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த தடாகம் இருக்குது. யாரெல்லாம் அந்த தடாகத்தில் போய் குளிக்கிறாங்களோ அவங்க பெண்ணாக மாற கடவுதுன்னு பார்வதி தேவியுடைய சாபம் இருக்குது. அது தெரிஞ்சுக்காம இளன் போய் அந்த தடாகத்தில் குளித்து கடைசியில் ஒரு பெண்ணாக உருமாறிட்டா.
பெண்ணாக மாறினதோடு மட்டும் இல்லை, இளனுக்கு அவனுடைய பழைய நினைவுகள் எல்லாம் போயிடுச்சு. பெண்ணாக மாறின இளன் இளைன்னு அழைக்கப்பட்டான். அந்த இளை புதனை போய் தஞ்சம் அடைஞ்சான். கடைசியில் புதன் இளையையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 9 மாதம் கழித்து இளை ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தா. அந்த குழந்தை ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு புதன் மாதிரியே இருந்துச்சு. புதன் அந்த குழந்தைக்கு புரூரவஸ்னு பேர் வச்சா. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இளனோட சாபம் நீங்கி அவனுக்கு அவனுடைய பழைய உருவமே கிடைச்சிருச்சு. உடனே இளன் புதனை வணங்கி விடை பெற்றுட்டு மத்திய தேசத்துக்கு போய் அங்கே பிரதிஷ்டானம்னு ஒரு புதிய நகரத்தை நிர்மாணித்து அதை தன்னோட தலைநகரமாக கொண்டு நல்லபடியாக ஆட்சி செஞ்சு வந்தான். இளனுக்கு அப்புறமா அவனோட மகனான புரூரவஸ் ஆட்சி பொறுப்பை ஏற்று ரொம்ப நல்லா ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு சமயம் தேவ மகளிர் நீராடுறதுக்காக பூமிக்கு வந்துட்டு இருந்தாங்க. அப்படி வர வழியில் அவங்கள அழகில் சிறந்த ஊர்வசியை கேசின்னு ஒரு அரக்க கவர்ந்து போயிட்டான். ஊர்வசி தன்னோட மானத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக கதறினான். இந்த எல்லாத்தையும் புரூரவஸ் கவனிச்சிட்டு இருந்தான். அவன் ஒரு பறக்கிற தேரை வச்சுருந்தான். உடனே அவன் என்ன பண்ணான்னா, தன்னோட பறக்கிற தேரில் ஏறி வானத்தில் பறந்து போய் அசுரர்கள் கூட போரிட்டான். அசுரர்கள்னால புரூரவசோட தாக்குதலை தாங்கவே முடியலை. அதனால் அவங்க ஊர்வசியை அங்கேயே விட்டுட்டு தப்பிச்சோடிட்டாங்க. புரூரவஸ் ஊர்வசியை அசுரர்கள்கிட்ட இருந்து காப்பாற்றி இந்திரன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான். இதை பார்த்துட்டு இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம். அதனால் அவன் என்ன பண்ணினான்னா, ஊர்வசியை புரூரவஸ்க்கே கொடுத்துட்டான். ஆனால் ஊர்வசிக்கு இதில் பெருசாக விருப்பம் இல்லை. அவன் இந்திரன்கிட்ட போயிட்டு, நான் மறுபடியும் எப்போ தேவலோகத்துக்கு வருவேன்னு கேட்டான். இந்திரன் அதுக்கு, புரூரவஸ் எப்போ ஒரு நாள் முழுக்க உன்னை பிரிஞ்சிருக்கானோ அந்த அன்னைக்கு நீ இந்திரலோகத்துக்கு வந்துடுவ அப்படின்னு சொன்னான். கடைசியாக புரூரவஸே ஊர்வசியை கல்யாணம் பண்ணிட்டா. இது மூலமாக புரூரவஸ் சந்திரவம்சத்தோட முதல் தலைமுறையானான். புரூரவசும் ஊர்வசியும் நல்ல முறையில் இல்லறம் நடத்தி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. அவன் பேர் ஆயு. இந்த ஆயுவோட வழியில் தான் சந்திரகுலம் பல்கி பெருகுச்சு. ஆய்வுக்கு அப்புறமா மறுபடியும் அவங்க 4 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. ஒரு நாள் வேட்டைக்காக காட்டுக்கு போன புரூரவஸ் தவிர்க்க முடியாத காரணத்தினால காட்டிலேயே தங்க வேண்டி இருந்துச்சு. இப்போ ஒப்பந்தப்படி ஒரு நாள் முழுக்க ஊர்வசியும் புரூரவசும் பிரிஞ்சிருந்ததுனால ஊர்வசி தேவலோகம் சென்றடைஞ்சா. ஊர்வசியை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சுகமாக வாழ்ந்த புரூரவசுக்கு ஊர்வசியை பிரிஞ்சு இருக்கவே முடியலை. ரொம்பவுமே மனசு கலங்கி போனான். அவனோட பந்தபாசங்கள் எல்லாம் அத்துப்போச்சு. அவன் என்ன பண்ணனானா, தன்னுடைய மகனான ஆயுவுக்கு பட்டம் சூட்டி மன்னனாக்கிட்டான். மற்ற சகோதரர்கள் எல்லாம் ஆயுவுக்கு துணையாக இருந்து நல்லபடியாக ஆட்சி செஞ்சாங்க. ஆயுவும் ரொம்ப காலம் நல்லபடியாக ஆட்சி செஞ்சான். அவனுக்கு ரஜி, அரம்பன், நகுஷன், சக்திரவிரதன், அனேனஸ்னு 5 ஆண் குழந்தைகள் பிறந்தாங்க. இவங்களில் ரஜியும் அரம்பனும் துறவரம் பூண்டுட்டாங்க. அதனால் நகுஷனுக்கு மன்னனாக முடிசூடப்பட்டுச்சு. நகுஷன் ரொம்ப திறமையாக ஆட்சி செஞ்சால் அவனுடைய எல்லைகளை எல்லாம் விரிவுபடுத்தினான். நிறைய ஹோமங்களையும் யாகங்களையும் நடத்தினான். இவன் 100 அஸ்வமேத யாகங்களை பண்ணி தேவலோகத்தையே கைப்பற்றிட்டான். தேவலோகத்துக்கு மன்னனாக இருந்த இந்திரனை விரட்டி விட்டுட்டு தேவலோகத்தோட அதிபதியாக நகுஷன் ஆயிட்டான். இப்போ நகுஷனுக்கு அதிகார மமதையும் அகங்காரமும் வந்துருச்சு. இந்திரலோகத்தையே ஜெயிச்சாச்சு. அதனால் இந்திரனோட மனைவி இந்திராணி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு நகுஷன் இந்திராணியை அடைய விரும்பினான். ஆனால் இந்திராணி நகுஷனுடைய ஆசைக்கு இணங்க மறுத்துட்டான். இந்த விஷயத்தை இந்திராணி போய் தேவகுரு கிட்ட சொன்னான். இந்த பிரச்சனை தீரருக்கு தேவகுரு ஒரு ஐடியா சொன்னார். அந்த ஐடியாப்படி, நீங்கள் என்ன அடைய விரும்புனா சப்த ரிஷிகள் சுமக்கிற பல்லக்கில் வந்து நீங்கள் என்னை பார்க்கணும் அப்படின்ட்டு நகுஷனுக்கு இந்திராணி தகவல் அனுப்புனான். நகுஷன் தான் இப்போ அதிகார போதையில் இருக்கிறானாச்சே. அவன் என்ன பண்ணனானா, பல்லக்கில் ஏறி சப்த ரிஷிகள்கிட்ட அந்த பல்லக்கை சுமக்க சொன்னான். அவங்களும் பல்லக்கை சுமந்தாங்க. அங்கே நிறைய பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாம் இருந்தாங்க. அவங்களில் ஒருத்தர் தான் அகத்திய முனிவர். அவர் ரொம்ப குள்ளமாக தான் இருப்பார்.
அதனால் மற்ற முனிவர்களாட்டா அவர்னால வேகமாக நடக்க முடியலை. இதை பார்த்துட்டு நகுஷனுக்கு ஒரே ஆத்திரம். சர்ப்ப சர்ப்ப அப்படின்னு சொல்லி அவரோட முதுகில் ஓங்கி உதைச்சான். சர்ப்பங்கிறதுக்கு பாம்புன்னு ஒரு பொருள் இருக்குது, வேகமாக அப்படின்ட்டு இன்னொரு பொருளும் இருக்குது. அகத்தியரை வேகமாக போக சொல்லி நகுஷன் சர்ப்ப அப்படின்ட்டு காலில் உதைச்சதுனால அகத்தியருக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு. உடனே அவர், மூடனே, அதிகாரம் அமைதிக்கு ஆட்பட்டு தபஸ்விகளை மிகவும் துன்புறுத்தினாய், மேலும் வயதில் பெரியவர்களை மதியாமல் காலால் மிதித்தாய், எனவே நீ பாம்பாக போக கடவுதுன்னு நகுஷனுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. தவறு செய்தேன், என்னை மன்னித்து சாப விமோச்சனம் அருள்கன்னு ரொம்ப பணிவா அகத்தியரை பார்த்து கேட்டான் நகுஷன். பின்னொரு காலத்தில் உன் பரம்பரையில் தோன்றும் தர்மமே உருவான அரசன் உன்னை தொடும்போது நீ சாப விமோச்சனம் பெற்று மோட்சம் அடைவாய்னு அருளினாரு அகத்தியர். நகுஷன் பாம்பா மாறி தேவலோகத்திலிருந்து பூமியில் வந்து விழுந்தான். நகுஷன் தான் இப்போ பாம்பா மாறிட்டானே, அப்போ நாட்டை யார் ஆட்சி பண்ணுறது? நகுஷனோட மகனான யயாதி தான் இப்போ ஆட்சி பொறுப்பை ஏற்றான். அழகிலோ வீரத்திலோ ரொம்ப சிறந்த யயாதிய தேவயானிங்கிற பெண் திருமணம் செஞ்சுக்கிட்டா. ஆமாம், யார் இந்த தேவயானி? தேவயானி யாரு, அவன் எதனால் யயாதியை கல்யாணம் பண்ணிட்டா, இதை பற்றி எல்லாம் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.